டைம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான AL ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்கார், கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏலே ஏலே அப்படி ஆள் இப்போ நல்லா செகப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா? வெளில நீங்கள் இப்போ எதுக்கு வெளியிலே நின்றுட்டுருக்காரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவர் மந்திரம் தான் ஊதுவாரம் பார்த்தேன், இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கைத்தட்டல கொஞ்சமாக தட்டுங்கனாக்க நீங்கள் அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் ப்ரெஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றத சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். MK ஸ்டாலின் ஐயா அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்கா, இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா, கோயம்புத்தூரில் நம்ம RV உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து தருவார். அதே மாதிரி இப்போ சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பேரரசாரி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ திருவாரூர் சைடில் உள்ள ரசிகர்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களா, சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு. அது யாருன்னா யாரு இல்ல, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு. ஏண்டா நீ இவ்வளவு பேசுற, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க படம் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன், என் கூட சேர்ந்து இங்க இருக்கிறவங்க 350 பேர் படம் பார்ப்பாங்க, நல்லா கை தட்டுவாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். RV உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு என்னமோ அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை போகட்டும். நன்றி நன்றி நன்றி. வெந்து தணிந்தது காடு,
இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும்போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்னத்தை பேச முடியும் சொல்லுங்கள். ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாகவே ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா எங்களோட சீன்ஸ்லாம் நடிக்கும்போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனார். நான் சொன்னேன் டென்ஷன் ஆகுதப்பா, இது என்ன புரிஞ்சுக்கோ, இது எதுக்கு செல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு பண்ணினேன். அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டி முதல்ல எவ்வளோ நடிக்கும்போது சார் நான் எதுக்காக பயப்படுறீங்க சார் அப்புக்குட்டி, நான் உங்க நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் கவுண்டர் அடிக்க, உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன், அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண. அவரும் ரொம்ப நல்லா என்ன ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். என்னையும் அப்புக்குட்டி தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு நீங்களும் இருக்கீங்களா? ஓ சாரி, எனக்கு இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். செந்தில் ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர், அவர் பழம்பெரும் நடிகர் அவர், அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்யப்பிள்ளை ஏற்கனவே 2 படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் ஒரு மறுமலர்ச்சி கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் உதயகுமார் அவர்களாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும், அந்த படம் குடிச்சிருக்க லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவார். இன்றைக்கி அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்றைக்கி நம்ம பையனை வாழ்த்துறதுக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள். அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர் பேசுனது மழலை. ஓகேயா, மழலை. இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்குனருக்கும் வந்திருக்கிறாரு. அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க. ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா அவர் அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறாரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை, மக்கள் நம்மளை பற்றி பேசணும். அதாவது ஸ்ரீஹரி அவர்கள் அவர் பேசுகிறாரு இல்லையோ, மக்கள் அவரை பற்றி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி இந்த படம் தரும். 80களில் சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமாம், அவருடைய முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டிய கரையை நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளோ கட்சி, எவ்வளோ துணிச்சல், எவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏஎல் ராஜாவுக்கு இருக்குப்பா.
இங்கே நான் சரிங்க இங்கே வந்து இது ஊனம் வருஷம் ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன்தான் ஊனமான மனிதன். மனசில் நல்ல மனசு உள்ளவன் எந்த கால் இருக்கோ கையில் இருக்கோ இருக்கோ நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன். இவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ராஜோட துணிச்சலை நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ராசியால் கூட சொன்னார், திராவிட சித்தாந்தம் பற்றி இருக்குது, அதனால் இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்குது.